क्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ॐ भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमः। ॐ सौं सर्वणभव श्रीं क्लीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பாட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி இன்னைக்கு பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. எவ்வளோ பெரிய பாட்டு இது. இது எல்லாருமே நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல வரும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதை படிச்சிருக்கோம் கண்டிப்பா. தனிப்பட்ட முறையில படிக்கலைனாலும் பாடத்திட்டத்துல அந்த பாட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த பாட்டு படிச்சிருக்கோம். சோ இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அந்த வீணையில வர்ற அந்த ஒளியும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஈவினிங் ஒரு அற்புதமா இருக்கும் இல்லையா? வெயிலும் இல்லாம ரொம்ப இது இல்லாம அது ஒரு வசந்தமா ஆனந்தமான ஒரு டைமா தானே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல வீசுற தென்றல் எப்படி இருக்கும்? தென்றல் அப்படின்னாலே அப்படியே நம்மள தொட்டு தழுவி போறப்ப ஆனந்தமா இருக்கும். அப்புறம் இந்த இந்த வசந்த காலம், அந்த வேனில் அப்படின்னா வசந்த காலம். அதுக்கப்புறம் இந்த அந்த வண்டு அந்த பொய்கையில இருக்கிற அந்த மலரை சுத்துது தானே, அந்த மாதிரிதான் என்னுடைய ஈசனுடைய அவருடைய பாதம் பொற்பாதம் அப்படிங்கிறார். இது தேவாரத்துல நமச்சிவாய திருப்பதிகத்துல இருக்கு. இது ரொம்பவே ஒரு உண்மையில அற்புதமான ஒரு பாடல். ஏதோ எனக்கு ஒண்ணு வர்றத நான் அனுபவிக்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேயா? சரி, இந்த 3 வகை மனிதர்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 வகை மனிதர்கள்ல நாம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம போக வேண்டிய தூரத்தை நம்ம கடக்கிறது ஈஸியா இருக்கும். அதுதான் இந்த இதுக்கான ஒரு வழிகாட்டுதல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேயா? நம்ம பார்த்தோம் 3 வகையில நிறைய பார்த்தோம் இல்லையா? முக்காலம், மும்மூர்த்திகள், அப்புறம் முப்பெருந்தேவியர், முக்கணி, அப்புறம் முப்படை, அதுக்கப்புறம் என்னது மெயினா ஒண்ணு நம்ம பார்க்கல. மாதா பிதா குரு. மூன்று பேர் இது ஓடிட்டு இருக்கு சார். ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. சோ முதல்ல மெயினானது என்னது? இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற அந்த 3 தொழில்கள். ஆமா தானே? அதுதான் மூலம். இதுல மட்டும்தானா அப்படின்னா எல்லாத்துலயுமே அது இருக்கும். அந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது அப்படின்னு ஒரு பூவா இருந்தா கூட அதை செடி போட்டு இது பண்ணி அதை காத்து, அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம்? அதுல இருந்து ஒரு எசன்ஸ் எடுக்கிறதுக்கே அதை அழிக்கிறோம். சோ இந்த இந்த கான்செப்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். அதே மாதிரிதான் மனிதர்கள்லயும் 3 வகை. அது எப்படி மனிதர்களை நம்ம இப்ப பிரிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய அறிவை வச்சு, அவங்களுடைய அறிவை வேற எதையும் வச்சு கிடையாது. இந்த ஆன்மீகத்துல அவங்களுடைய அறிவு எப்படியாப்பட்ட எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க
அப்ப வந்து நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்ட்டு நாம யாருக்கும் போய் நம்ம சொல்ல வேணாம். நான் இதுல இருக்கேன்ட்டு. அந்த தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். இன்னும் அப்ப நம்ம இவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போகணும். ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான். சோ அந்த மனிதர்களுடைய அறிவும் 3 வகைப்படுது. அத பேஸ் பண்ணி தானே நம்ம மனிதர்களையே பிரிக்கிறோம். ஒண்ணு, எதையும் இந்த அவங்களுடைய அந்த ஐம்புலன்களால அறியக்கூடிய அறிவு இருக்கவங்க. அவங்க கிட்டத்தட்ட ஈக்குவல் டு அனிமல்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அனிமல்ஸ்னா அப்ப என்ன அவங்கள இவ்ளோ தரக்குறைவா சொல்றீங்களா? அப்படின்றது கிடையாது. அப்ப அனிமல்ஸ்னா எல்லாம் கேவலமா? அப்படிலாம் கிடையாது. நம்மளும் அதுல எல்லாம் இருந்துதான் இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கோம். சோ அதெல்லாம் அதுக்காக இது கிடையாது. அந்த அவங்களுடைய புலன்கள் வச்சு ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அத வச்சுதான் வந்து இந்த கேட்டகரியில இருக்கவங்க இந்த விலங்கு அந்த ஒரு தன்மையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய மட்டும் அவ்வளவுதான் இருக்கும். சரி. செகண்ட் இது என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் டைப்ல இருக்கவங்க 5 அறிவையும் கடந்து ஏன்னா விலங்குகளுக்கு 5 அறிவுன்னு தான் தெரியும். ஆனா இந்த டைப் ஆஃப் மனிதர்களுக்கும் அந்த 5 அறிவு அந்த 6ஆம் அறிவ வந்து யூஸ் பண்ணாம, இந்த விலங்குகள் எப்படி 5 அறிவ மட்டும் யூஸ் பண்ணி அதுங்களுடைய வாழ்க்கைய நடத்துதோ, அந்த மாரி தான் இவங்களுடைய லைஃப் வந்து இருக்கும். அடுத்து வந்து இந்த 5 அறிவ 2வது வகை. 5 அறிவ கடந்த இந்த 6வது அறிவ ஒண்ணு குடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு பகுத்தறிவு அப்படின்றது இந்த மனிதர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிய குடுத்திருக்கிறாங்க. அத வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிறது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அந்த கேட்டகரி 2வது. 3வது ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க புலன்களாலும் எந்த விஷயம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த அறிவாலும் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வால மட்டுமே எந்த விஷயத்தையும் அணுகுவார்கள், எந்த விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்வார்கள். சரி, ஓகே. அப்ப இந்த அந்த 1வது கேட்டகரியில இருக்கிற இந்த புலன்களால அ அவங்களுடைய புலன்கள் மூலமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற அந்த கேட்டகரியில இருக்கவங்க என்ன அப்படின்னா, ஏன் அவங்கள அப்படி சொல்றோம் அப்படின்னா, விலங்குகளுக்கு என்ன பண்ண முடியும்? தேவை கிடையாது. எதையும் வந்து அ அத தெரிஞ்சுக்கிட்டு தான் அத சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. அ அந்த ஒரு இதுல ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நிலை. அவங்களுக்கு எதுவும் தத்துவம் விலங்குகள்ட்ட போயி, ஒரு எருமை மாடுகிட்ட போயி, ஒரு பசுமாடு கிட்ட போயி, இந்த பசுபதி பாசத்த பேசினா அதுக்கு புரியுமா? நம்ம பாட்டுக்கு இல்ல அத நானு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்ற மாரி நம்ம போய் பேசினோம் அப்படின்னா, அதுக்கு அது புரியுமா? அதுக்கு அது தேவையே இல்ல. அதுக்கு அதோடைய தேவை இருந்தா தானே அது புரிஞ்சுக்கிறதுக்கு அத ட்ரை பண்ணும். என்னமோ சொல்றாரு, பெரிய விஷயமா சொல்றாங்க அப்டின்ட்டு. அதுக்கு அது தேவையில்ல. அதுக்கு தேவை சாப்பாடு, தூக்கம், புலன் சார்ந்த வம்ச விருத்திக்கான செயல்பாடு. இதுதான் அதுக்கான அதுக்கான சிஸ்டம் வந்து அப்படிதான் வந்து டிசைன் ஆயிருக்கு. சோ அதுக்கு இந்த தத்துவமோ, இல்ல சாஸ்திரங்களோ, இல்ல வேதங்களோ எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு அந்த சாப்பாடு இன்னைக்கு கிடைக்குதா? இன்னைக்கு படுக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடைக்குதா? இப்படிதான் அதோடைய மைண்ட் போகும். சோ, இந்த மாரி மனிதர்களும் இதே டைப்ல தான். எனக்கு வந்து அது வேணும், இது வேணும் அப்படின்ற இந்த மாரி நம்ம இருக்கிறதுக்கு வீடு, காரு, ஓகே. அது எல்லாமே வேணும். அது ஏன் திரும்பியும் வேணும். இப்ப வாங்கிர்றோம். ஓகே. எல்லாமே பேசிக் நீட்ஸ் வாங்கிர்றோம். திரும்ப இன்னொரு வீடு, இன்னொரு காரு. இப்படித்தானே போகுது நெறைய பேருடைய வாழ்க்கை. அதையும் வாங்கிர்றோம். அப்ப இன்னொன்னு, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலா வீடு. சோ திரும்ப திரும்ப இந்த செயின்லயே தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையான்னா, வேற வழியே இல்ல. அப்ப ஒரு மனிதர்கள் ரூபத்துல அவங்க ஒரு விலங்கு வாழ்க்கை தான் வாழ்றாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த நம்ம 2ண்ட் கேட்டகரி. அவங்க அந்த அவங்க இந்த புலன்களால எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அத தாண்டி
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வச்சு நிறைய விஷயங்கள்ல நிறைய முயற்சியில ஈடுபட்டு என்ன பண்றாங்க, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறாங்க. இப்படிதான் கடவுள் யாரு, கடவுள் எங்க இருப்பாரு, அவர் எப்படியாப்பட்டவர், அவரை எப்படி அணுகலாம், இது மாதிரிதான் இவங்களுடைய அந்த அறிவை யூஸ் பண்ணி அறிவால ஈடுபடுறவங்கள வச்சு அவங்களுடைய இதெல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இது ஏன் இப்படியாச்சு, எல்லாமே அந்த அறிவை யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பாக்குறது. இத இன்னொரு டைப்பா நம்ம சொல்லணும்னா சயின்ஸ யூஸ் பண்ணி நம்ம ஒரு கடவுள் அருளால ஒண்ணு நடக்குதுன்னு நாம சொல்லுவோம். ஆனா அதே சயின்ஸ்ல இல்ல இல்ல நீ சும்மா அது உனக்கு படிக்காத ஆளுன்றதுனால நீ அப்படி சொல்லிட்டு போற, இது இந்த சயின்ஸுக்கு இந்த ஒரு தியரி இருக்கு, இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க நிரூபிப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி அறிவை பேஸ் பண்ணி இயங்குறவங்க. ஆனா நம்ம பேசுறது இப்ப சயின்டிஸ்ட பத்தி கிடையாது, கடவுளை அறிந்து கொள்ளும் இந்த 3 வகை மனிதர்களை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இப்படி இந்த அறிவை சார்ந்து இயங்குறவங்க தான் வந்து இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் படிச்சு ஓ இப்படி பண்ணா இதை இப்படி போகலாம், ஓ இப்படி காலையில எந்திரிச்சு நம்ம 3 மணில உட்கார்ந்து தியானம் பண்ணானா நமக்கு வந்து கிளிக் ஆகும். இந்த மாதிரி அறிவை யூஸ் பண்ணி அவங்க அந்த இறைவனை அடையிறதுக்கு அவங்க முற்படுறாங்க. இப்படிதான் இந்த வகை மனிதர்களாலதான் இந்த தத்துவங்கள் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உருவாகுது. ஏன்னா அவங்க அத அறிவால தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து தத்துவங்களாக அவங்க மாத்துறாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க. இந்த 3வது கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு புலன்களும் தேவை கிடையாது, அவங்களுக்கு அறிவும் தேவை கிடையாது, அவங்க எல்லா விஷயத்தையும் உணர்வால மட்டுமே பாக்குறாங்க. அந்த உணர்வால மட்டுமே பாக்குறதுனால சரியான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்க அணுகுறாங்க. இந்த புலன்களால பாக்குறவங்க எல்லாத்தையுமே அவங்க புலன்கள் வழியா தான் பாக்குறாங்க. ஒரு மனுஷன் திருடிடுறான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த புலன்கள் வழியா பாக்குறவங்க நான் இந்த கண்ணால பார்த்தேன் அவன் எடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அறிவால பாக்குறவங்க அவன் இவன் ஏற்கனவே பக்கத்து வீட்லயும் திருடினான், கண்டிப்பா இவன் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு அவங்க அறிவை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்த இந்த 3வது டைப் வந்து உணர்வால அறியப்படுற அந்த வகை மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த புலன்களும் தேவை கிடையாது, அறிவும் தேவை கிடையாது. ஏன்னா இது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பொய் சொல்லணும், நம்மளுடைய இத வந்து அந்த என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த மாத்தி காட்டும் அப்படின்றதுனால அவங்களுடைய உணர்வால மட்டுமே இது எப்படி நடந்திருக்கும் என்ன அப்படின்ட்டு இதோடைய ஹெல்ப் எல்லாம் இல்லாம நேரடியாக அந்த விஷயத்தை அணுகுகிறார்கள். அந்த நேரடியாக அதாவது இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, முன்னாடி இப்ப இந்த அறிவால அணுகுறவங்கள ஒரு இது கூட நம்ம பார்த்தோம். இவன் ஏற்கனவே ஒரு இடத்துல திருடினான், போன வாரம் ஒரு இடத்துல திருடினான். அப்ப ஏற்கனவே பண்ணதோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் அங்க கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த உணர்வால அணுகப்படுறவங்க எதுவுமே கிடையாது, அந்த பாஸ்டையும் வச்சுக்க மாட்டாங்க, இதுவும் கிடையாது, பிரசன்ட்ல இது நடந்திருக்கு, இது எப்படி நடந்திருக்கும், இது சான்ஸ் இருக்கா நடக்கிறதுக்கு, இது இந்த பர்சன் தான் பண்ணாரா, டைரக்டா அதை மட்டும் அணுகி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்படிதான் அவங்களுடைய செயல்பாடு எல்லா விஷயத்திலுமே இருக்கும். இத வந்து இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம், இந்த புலன்கள் வழியாக இயங்குகிற மனிதர்களை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது அறிவால இயங்குற மனிதர்களை ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு வச்சுக்கலாம். உணர்வால இயங்குற மனிதர்களை, உணர்ச்சி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்ச்சி வேற உணர்வு வேற.
ஓகேயா? உணர்ச்சின்றதுதான் இங்க புலன்களுக்கு வந்துருது. சோ யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உணர்ச்சி கிடையாது, உணர்வு. அவங்க அந்த உணர்வால இயங்குறவங்க பிரசன்ட்ல இருக்கிறாங்க. புரியுதா? சோ பாஸ்டும் கிடையாது அவங்களுக்கு, ஃபியூச்சரும் கிடையாது. ஒன்லி பிரசன்ட். அப்ப இங்கேயே நம்ம வந்துடுறோமா? இந்த ஆன்மீகத்துல பொதுவாவே என்ன சொல்லுவாங்க? பாஸ்டையும் நம்ம நினைக்க கூடாது, ஃபியூச்சரையும் நம்ம நினைக்க கூடாது. பிரசன்ட்ல அந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம ரொம்ப விழிப்பு உணர்வோட, இங்கேயும் அந்த உணர்வு தான் வருது பாருங்க. விழிப்புணர்வோட, விழிப்பு உணர்ச்சி கிடையாது. விழிப்பு உணர்வோட நம்ம அந்த லைஃப வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றது தான் அங்க. இப்ப ஒரு மாடு இருக்கு. மாட வந்து மேய்ச்சலுக்கு தினம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகேயா? ஆ நடுப்புற வந்துடுறாங்க. இல்லையா? அந்த ஆளு வந்து அங்கேயே படுத்து தூங்கிர்றான். ஆனா, அந்த பொழுது சாய்ஞ்ச அந்த மாடு ஆட்டோமேட்டிக்கா அவ அதோடைய அது அந்த மாட்டு கொட்டகன்னு சொல்ற இடத்துக்கு அதுவா வந்துரும். இது நெறைய பேர நீங்க நெறைய இடத்துல இத பார்த்திருக்கலாம். அதே மாரி தான் ஆடு, இல்ல நாய். நாய்க்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒண்ணு நம்ம சாப்பாடு குடுத்தோம்னா, நம்மளையே சுத்தி சுத்தி வரும். அதே பழக்கத்துக்கு வரும். சோ, இது அது எப்படி நடந்துக்குது அப்படின்னா, அதோடைய புலன்கள பேஸ் பண்ணி தான் அது நடந்துக்குது. பழக்க தோஷத்துல மட்டும் தான் இப்படிதான் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்க மனிதர்கள் புலன்கள் வழியாக மட்டுமே இயங்குறாங்க. திரும்ப திரும்ப எனக்கு அது வேணும். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும். அது இருந்தா தானேய்யா இருக்க முடியும். கரெக்ட். 2வது வீடு வேணும், 2வது கார் வேணும். 3வது பெரிய வீடு வேணும், பெரிய பங்களா வேணும். 4வது ஃபாரின்லயும் ஒண்ணு வேணும். அது அப்படியே திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே தான் அவங்க அந்த பழக்கத்திலேயே அறிவு அறிவுல இயங்குறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாடு எக்ஸாம்பிளையே எடுத்துக்குவோம். இந்த மாடு எக்ஸாம்பிளையே எடுத்துக்குவோம். அந்த ஒரு மாடு என்ன பண்ணுது? அது பழக்க தோஷத்துல அது எங்க இருந்துச்சோ திரும்ப திரும்ப அதே இடத்துக்கே வருது. அப்ப இந்த முதல் கேட்டகரியில இருக்கிற மனிதர்கள் இந்த திரும்ப திரும்ப இந்த பொருட்கள் மேலேயே அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும் பட்சத்துல, ஏன்னா இன்னமும் ஐயோ இன்னொரு வீடு நினைச்சா இந்த அப்படின்ட்டு இந்த ஆதங்கத்தோட அவங்க இறந்து இன்னொரு பிள்ளைக்கு எடுக்கிற இதே சூழல்ல தானே அவங்க இயங்குவாங்க. அடுத்து அடுத்த வகை மாடு என்ன பண்ணும்? அது அறிவை யூஸ் பண்ணி ஓகே நேத்து தான் இங்க போய் எல்லா புல்லையும் சாப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு வேற இடத்துல மேயலாம். அப்பதான் அங்க புல்லு வந்து நிறைய நம்ம வயிறு நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு அறிவை வச்சு அது இயங்குது. இந்த உணர்வால இயங்கும் மனிதர்கள் அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. இந்த வினாடியில அதுக்கு என்ன கிடைக்குதோ, ஓ நாளைக்கு இப்படிதான் பண்ணணும், இல்ல இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற எந்த பிளானும் கிடையாது. இந்த வினாடி மட்டுமே அதோடைய கணக்குல எடுத்து, அது மட்டுமே அத முழுசா அது வாழுது. ஓகேயா? இந்த இந்த இவங்க தான் இந்த 3 டைப் மனிதர்கள இவங்கள தான் நம்ம ஆன்மீகத்தோட நம்ம இணைச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புலன்களால இயங்குறவங்க தான் இன்னைக்கு வந்து உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. நெறைய என்ன 99% கூட நம்ம சொல்லிக்கலாம் ஆக்சுவலா. அவங்க அவங்களுடைய புலன்கள் என்ன சொல்லுதோ, எனக்கு நல்லா நேத்து தான் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு எப்படி அத சாப்பிட்றணும்னா, இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லும். நாளைக்கு இன்னொரு ஹோட்டல்ல இப்படி ஒரு வெரைட்டி கிடைக்குது. அப்ப அத பேஸ் பண்ணி போகும். சோ, அவங்க புலன்களுக்கு மட்டுமே அத சார்ந்து மட்டுமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும்.
எப்படி வந்து ஒரு விலங்கு, இப்ப மாடோ இல்ல ஏதோ ஒரு விலங்கு, நாயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு கீழ கிடக்கு அப்படின்னா, முதல்ல அது ஒரு மாரி முகர்ந்து பார்க்கும் இல்லையா? ஒரு மாரி அது இது மூக்கு அப்படின்னு ஒரு மாரி இழுத்து அது முகர்ந்து பார்க்கும். அதுக்கப்புறம் அத வந்து அத ஒரு மாரி நாக்கால அத நக்கி சுவைச்சு பார்க்கும். ஸோ, இத பேஸ் பண்ணி தான் அது என்ன பொருள்னு அது வந்து முடிவு பண்ணிக்கும். ஓ! இது இந்த பொருள் அப்படின்றது அது முடிவு பண்றது எப்படி முடிவு பண்ணுதுன்னா, அதனுடைய புலன்கள பேஸ் பண்ணி, அந்த புலன்கள் என்ன ரிசல்ட் சொல்லுதோ, அத பேஸ் பண்ணி தான் அது வந்து அது இந்த பொருள். இத வந்து இப்படி செய்யணும். வர்றவன் வந்து அ அது சண்டைக்கு வர்ற மாரி அவன் வர்றான் அப்படின்னா, கண்ணு அப்படி பாக்குது. அ ஏதோ நம்ம பேசுறத வந்து யாரோ அடுத்தவங்க பேசுறத கேட்கிறோம். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம இயங்குறோம். இது எல்லாமே இந்த வகை மனிதர்கள். ஸோ அடுத்து இந்த புலன்கள் வழியாக இயங்காம அறி அதாவது அவங்க நெறைய தேடி, தேடி, தேடி இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? இந்த வேதங்கள் என்ன சொல்லுது? இந்த மகான்கள்லாம் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? நான் யாருன்னு ஒருத்தரு தேடு அப்படின்ட்டு ஆராயு அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தர் வந்து அ மூச்ச மட்டும் புடிச்சுக்கோ அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து இந்த மூச்ச கவனின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாரி நெறைய பேர் நெறைய இத சொல்லிட்டு போனாங்க. அத பேஸ் பண்ணி, ஓ! இதுல வந்து எது வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும்ன்ட்டு அத பேஸ் பண்ணி, அறிவ யூஸ் பண்ணி அவங்க வந்து இயங்குறவங்க. அத வச்சு அவங்க வந்து ஒரு முடிவு பண்றாங்க. ஓகேயா? ஆனா, திரும்பவும் நம்ம இ நோ இத எந்த புலன்களையும் இது பண்ணாம, எந்த அறிவையும் யூஸ் பண்ணாம, இந்த உணர்வால இயங்குறவங்க நேரடியாவே களத்துல இறங்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இந்த மனசு ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி குடுக்குது. ஒருத்தர நம்ம பார்க்கிறோம். இவர போன வாரம் நம்ம பக்கத்து தெருவுல ஒரு கோயில்ல பார்த்தோம் இல்லையா? அப்படின்ட்டு உங்களுடைய மனசு ஒரு இமேஜ கொண்டு வந்து குடுக்குது அந்த டைம்ல. அப்ப அத வச்சு தானே, ஓ! ஆமா. நான் போன வெள்ளிக்கிழமை நான் அந்த கோயிலுக்கு போனேன். அப்ப இவங்கள பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்க அந்த மனசு எடுத்து குடுக்குற அந்த விஷயத்த வச்சு, ஆமா கரெக்ட் தான். அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா, இவுங்க அவங்க யாரு? இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு, "நீங்க யாரும்மா? எங்க இருக்கீங்க?" டைரக்ட்டா போய் களத்துல கேட்டா என்ன? எப்படி இருக்கும்? "நீங்க போன தரம் வந்திருந்தீங்களா? என்ன? ஏது?" நம்ம அ மனசு எடுத்து குடுக்குற விஷயம் சில சமயம் பொய்க்க கூட செய்யும். நம்ம அவங்கள தூரத்துல இருந்து கூட்டத்துல பார்த்திருப்போம். பொய்யா கூட இருந்திருக்கலாம். நம்ம அவங்கன்னு நெனச்சு வேற யாரோ நம்ம நெனச்சிருந்திருக்கலாம். ஸோ, இதுக்கெல்லாமே சான்சஸ் உண்டு. ஆனா, டைரக்ட்டா போய் உணர்வால வந்து பேசுறப்ப, கரெக்ட்டான இது ஆமா, இல்லன்னு உங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடைச்சிரும். அந்த மாதிரி உங்களுடைய மனசோட ஹெல்ப் இல்லாம, நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயம்னா, அதுக்கு பேரு தான் சத்தியம். ஓகேயா? அப்ப மனசு வந்து உங்கள ஒரு விஷயத்த பார்க்கிறப்ப, "ஏய்! இதுவா இருக்கும். ஏன் அதுவா இருக்கும்." அப்படின்னு உங்கள குழப்பும். இல்ல நெறைய விஷயங்கள எடுத்துக் குடுக்கும். இல்ல நீ சின்ன பிள்ளையில ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாரு, அவனுடைய ஜாடையில இருக்கானா அவன், அப்படின்ற மாரி எல்லாம் எடுத்துக் குடுக்கும். அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, அது வழியாக நீங்க போனீங்கன்னா, அது மாயை. ஆனா, அந்த இடத்துல மனசால ஒண்ணுமே செய்ய முடியாம, அதாவது மனசோட ஹெல்ப்பே நம்ம கேட்கல. எனக்கு அதோட ஹெல்ப் இந்த கட்டத்துல தேவை கிடையாது. அப்டின்ட்டு நேரடியாக இறங்குறவங்க, அந்த மாயையில சிக்க மாட்டாங்க. நம்ம இத கொஞ்சம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சத்தியம், மாயை அப்டின்ட்டு. சோ, அந்த இடத்துல மாயை தான் வந்து நின்னு நம்மள வந்து கண்ண கட்டுது. இந்த மனசு அதோட ஹெல்ப்பே வேண்டாம் எனக்கு. அதாவது மனசு உங்கள மறைக்காம நீங்க நேரடியா போயி களத்துல இறங்கிர்றீங்க. களத்துல இறங்கி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க அப்டின்னா, அதுதான் சத்தியம். அது மனசு
உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி உங்களை டைவர்ட் பண்ணி விட்டா அது மாயை. சோ இந்த மாதிரி 3 டைப்ல மனுஷங்க இருக்காங்க. இப்ப இவங்கள வந்து இன்னும் நல்லா பொருத்தி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கடவுள் வந்து நம்ம எல்லாருக்குமே இது இருக்கும். கடவுள் வந்து நமக்கு தெரியிறாரு அப்படின்னா, நம்ம எப்படி தெரியிறாருன்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து நேத்து முருகர் காட்சி குடுத்தாரு. எனக்கு வந்து ஒரு வேல் வந்துச்சு. இந்த மாரி வந்து இல்ல பிள்ளையார் எனக்கு வந்தாரு. இல்ல அம்மனே வந்தாங்க. இந்த மாதிரி அந்த புலன்கள் வழியாக கடவுளை அறியறதுக்கு அவங்க கடவுள அறியக்கூடியவர்கள். நம்ம கேட்டகரியில பார்த்தவங்க. புரியுதா? சோ இது அவங்களுக்கு ஏதோ ஒரு புலன்கள் வழியாக அந்த கடவுள அறிஞ்சாதான், அதுதான் அவங்க கடவுள அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்பதான் கடவுள நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. சோ கண்ணால பார்க்கறாங்க. கண்ணால பார்க்கறத ஒத்துக்கிறாங்க. இல்லையா, காதால இந்த ஓங்காரம், இந்த காதுல வந்து எனக்கு ஓங்காரம் கேக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதுவும் எது புலன் சார்ந்த விஷயமா? அப்புறம் நெறைய வந்து ஜோதி உருவமாக எனக்கு வந்து கடவுள் காட்சி குடுக்குறாரு. இல்ல ஜோதி உருவமாக எனக்கு கடவுள் தெரியணும். மனசுல அந்த மாரி ஆசைகள் நெறைய இருக்கும் அவங்களுக்கு. இது எதுவுமே உண்மையில தப்பு கிடையாது. இது என்ன கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஓகேயா? சோ அவங்களுடைய அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையுமே புலன்கள் வழியாக அந்த கடவுள அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். அதனால தான் வந்து அ அ இந்த டைப்ல இருக்கவங்க நெறைய கோயிலுக்கு போவாங்க. கடவுள பார்க்கறது, அந்த சூடம் சாம்பிராணி ஒத்திக்கிறது, விபூதி இதெல்லாம் வந்து அது ஒரு ஸ்பரிசம் தானே. தோல் வழியாக உணரக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாமே பேசுறது, மந்திரங்களை கேட்கறது. புரியுதா? ஆ கோயில்லலாம் ஏதாவது கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்கன்னா போயிர்றோம் இல்லையா? நம்ம வந்து எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா இவங்க புரோகிதர்கள் எல்லாம் சொல்றத நம்ம கேட்போம் நல்லா உட்கார்ந்து. சோ இது ஒரு கேட்டகரி. அப்ப 2வது அறிவால அறியறவங்க என்ன அப்படின்னா, இந்த அ வேதம், சாஸ்திரம், மந்திரங்கள் இது எல்லாமே அவங்க படிக்கிறாங்க. படிச்சு எங்க தான் அவரு இருக்காரு? எப்படிதான் அவர அடையறது? அப்படின்ட்டு ஆ பயங்கர ஆராய்ச்சி. இப்படி பண்ணா அவரு கிடைப்பாரா? இப்படி பண்ணா இது பண்ணுவாரா? அப்படின்ட்டு அறிவால அடையறதுக்கு அவங்க அ ரொம்பவே பிரயத்தனப்படுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கோயிலுக்கு ரொம்ப ஜாஸ்தி போமாட்டாங்க. அவுங்க அவுங்களுடைய வழி என்னன்னா, கடவுளை அறியக்கூடிய வழி, முதல்ல நம்ம பார்த்தவங்க புலன்களால அ அறிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னா, இவுங்க அறிவால இந்த எழுதி வச்ச அந்த புக்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு, இவுங்க மகான்கள் சொன்ன அந்த இதெல்லாம் வச்சு கடவுள வந்து அறியறதுக்கு முற்படுறவங்க. 3வது கேட்டகரி தான் அவங்க எனக்கு இதுவும் கிடையாது. புலன்கள் வழியாக நான் கடவுள பார்க்கிறதும் கிடையாது. அ அறிவால கடவுள பார்க்கிறதும் கிடையாது. இது 2மே என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க உண்மையில. அ இதுதான் வழி அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த வழியெல்லாம் இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. டைரக்ட்டா இறையோட கலக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த உணர்வும், அந்த உணர்வும் இறை அப்படின்ற உணர்வோட இவங்களும் கலக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நிலை மட்டுமே அவங்க வந்து கையில எடுத்திருப்பாங்க. சோ இத தானே வந்து ஜீவாத்மா, பரமாத்மா இந்த மாரி கான்செப்ட் எல்லாமும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ, ஆ நேரடியாக அவங்க இறை கூட தொடர்பு, நேரடியாக இறைவனோட கலக்குறாங்க. உணர்வோட உணர்வாக அவங்களோட கலக்குறாங்க. அப்ப அங்க வேறுபாடே இல்ல. எப்படி இந்த ஒரு குடத்துல இருக்க தண்ணியும், ஒரு சின்ன டம்ளர்ல இருக்கிற தண்ணியையும் கலந்தா, இது குடத்துல இருக்க தண்ணி, இது வந்து டம்ளர்ல இருக்க தண்ணீன்னு எப்படி தெரியாதோ, 2மே கலந்துட்டா ஒரே மாரி இருக்குமோ, அப்படிதான் இப்படியாகப்பட்ட மனிதர்களுடைய நிலை.
அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, புலன்கள் வழியாக எனக்கு வந்து கடவுள் காட்சி கொடுக்கணும். அத வச்சுதான் நம்ம வந்து அப்ப கடவுளை நம்புறோம் அப்படின்றதுதான் அங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த அது தப்புன்றது கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் அதை தாண்டி தாண்டி தான் அந்த நிலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கேவலமா அப்படின்னா அதே மாதிரிதான் இதுவும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்து பப்ளிக் எழுதி அடுத்து வந்து காலேஜ் முடிச்சு அது இப்படிதான் வந்து இதோடைய இதே வழிய எந்த கேட்டகரியில இருக்கவங்களும் கேவலம் கிடையாது. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ அவங்க என்ன அப்படின்னா அவங்க புலன்களால கடவுளை பார்க்கணும்ட்டு வச்சிருக்கவங்க எப்படி அப்படின்னா ஒரு குழந்தையோட நிலையில தான் அவங்க இருக்காங்க. அது ஒரு 6 மாசம் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அதுகிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அது என்ன பண்ணும்? ஆஹ் தொடுறதுக்கு முயற்சி பண்ணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்ணால அதை பார்க்கும், அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்றதுக்கு முயற்சி பண்ணும், அதுக்கப்புறம் அதோட அந்த கிளிகிளிப்பையே கொடுக்குறாங்கன்னா இப்படி ஆட்டினா சத்தம் வருதே அப்படின்னு திருப்பி திருப்பி அதை ஆட்டி ட்ரை பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு பார்க்கும் பார்க்கும் இல்லையா? யாருக்கும் கேட்டாலும் அது கொடுக்காது, அது வச்சுக்கிறதுக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் வாயில வச்சு அதை சுவைச்சு அந்த பொருளை டோட்டலி அதோடைய புலன்களை வச்சு அதை டெஸ்ட் பண்ணி அதை இது பண்ணுது. சோ இந்த பொருளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய புலன்கள் வழியாக ஒரு குழந்தை நிலையில அவங்க கடவுளை தரிசிக்கிறாங்க. அதுதான் வந்து கோயில்ல போய் நிறைய பாக்குறது, அபிஷேகம், ஆராதனை, பிரசாதம் அத்தனையும் நம்ம இது பண்றது, விபூதி, குங்குமம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த எல்லாமே அந்த புலன் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஜாஸ்தி போறது உண்டு. எல்லாருமே அது அந்த ஒரு நிலையில இருந்து இருந்துதான் மேல 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 வர்றவங்க. அதுக்கப்புறம் அதான் இந்த வேதம், சாஸ்திரம், இந்த தத்துவம் இத வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மூலத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கடவுள்னா இப்படி இருப்பாருன்னா அவர் எப்ப பிறந்தாரு, அவரு எப்படியாப்பட்ட ஒரு இதுல இருக்காரு, அப்ப இவ்வளவு பெருசு விஸ்வரூபம்னா எப்படி அவர் விஸ்வரூபம் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட அறிவால அந்த இறைவனை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இதுக்கு இந்த டெபினேஷன் நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த டெபினேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? இப்படி பண்ணா நீங்க இப்படி இது பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வழியாக அவங்க பாக்குறது. இந்த உணர்வு வழியாக இயங்குறவங்க ஒன்னும் கிடையாது, எதுவுமே வேண்டாம், எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு எந்நேரமும் அந்த எல்லாமே இறைவனாலதான் இயக்கப்படுது அப்படின்ட்டு அது வழியாகவே இயங்கி டைரக்டா இதுக்கெல்லாமே நீங்க நிறைய கதை எல்லாமே பார்த்திருக்கலாம். அது என்னது, புண்டரி பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு கூட ஒருத்தர் வந்து அவரு இந்த இது செய்யறவரு, இந்த குயவன், அவரு எந்நேரமும் அந்த பாண்டுரங்கனுடைய உருவம் தான் அவருக்கு கண்ணுல தெரியும். கண்ணை திறந்துகிட்டாலும் அவர் பார்க்க மாட்டாரு, ஃபுல்லுமே அந்த ஒரு உணர்வுலயே தான் அவர் இருப்பாரு. ஸோ இங்கேயும் பாத்துருங்க, அவங்க உணர்வுல கலந்திருக்காரு அவரு. அவருடைய வேலைகள் பண்ணாம இல்ல, அவர் குடும்பத்துலதான் இருக்காரு, அவர் குடும்பத்துலதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, அவருக்கு தொழில் இருக்கு, அத்தனையுமே இருக்கு. ஆனா அவர் இறைவனோட எப்படி கலந்திருக்காரு அப்படின்னா அவருடைய உணர்வாலதான் கலந்திருக்காரு. சோ அவருடைய மனைவி கூட அவர் சந்தோஷமா இல்லாம இருந்திருக்க மாட்டாரு, சாப்பிடாம இருந்திருக்க மாட்டாரு, குழந்தை பெத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாத்துக்கும் மேல சிறந்த விஷயம் எது, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுக்குறத விட உணர்வால இரண்டரை கலப்பதுதான் வந்து பெரிய விஷயம். அந்த வகையில தான் அவருடைய கதை வந்து சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா அவர் இந்த மண்ணை வந்து மிதிப்பாங்க இல்லையா அந்த பானை செய்யறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு கண்ணை மூடி ஆஹ் பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாண்டுரங்கனை தரிசிச்ச மாதிரி ஒரு ஆனந்தத்துல அதை மிதிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்ப அவருடைய குழந்தை வந்து அவங்க மனைவி வந்து பின்னாடி ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு தவழ்ற குழந்தை இந்த மண்ண அவங்க அப்பாவை நோக்கி அது வரும். இது எல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த மண்ணுல வந்துரும். ஒரு காலு கிட்ட வரும். அவருக்கு அந்த உணர்வும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. இந்த அவர் மிதிக்கிற இடத்துக்கு வந்து இவரு என்ன பண்ணுவாரு தெரியல இவருக்கும். அந்த குழந்தைய இவரு போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பாரு. அந்த மண்ண மிதிக்கிறதா நெனச்சு பாட்டு மிதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் அதேதான் பாண்டுரங்கா, பாண்டுரங்கான்னு பாடிக்கிட்டே இருப்பாரு. அவங்க மனைவி வந்து எங்க குழந்தைய காணோம் பார்த்தீங்களா? அப்படின்ட்டு போட்டு உலுக்கவும் தான் அவருக்கு தெரியும். அப்புறம் தான் இவங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு அந்த மண்ணுக்குள்ள பார்க்கிறப்ப, அந்த மண்ணுல அது அந்த குழந்தை கலந்திருக்கும். ஸோ, ஆ இது அவரு எல்லா இதுலயும் தான் இருந்திருக்காரு. ஆனா, அந்த ஒரு உணர்வால எப்பயுமே அவருக்கு ஏதோ மீடியேட்டர் தேவை கிடையாது. இல்ல எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது. டைரக்ட்டா அந்த இறையோட கலக்குறாரு. சோ, இதுதான் இருக்கறதுலயே வந்து ஒரு ஈஸியான, பெஸ்ட்டான ஒரு வழி.